கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா, நல்ல ஒரு தீர்க்காயலோடு நீ வாழுவாய், எல்லா இன்பத்தையும் பெற்று மகிழ்வாய் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். எதை நினைத்தும் தயங்காதே, உன்னை நீடித்த நாட்களால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணக்கூடிய எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்றார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வதற்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். காலையிலே எழுந்தவுடன் வேதம் வாசிக்காமல், ஜெபிக்காமல், வேதத்தை தியானிக்காமல் உங்களுடைய வீட்டு வாசலை விட்டு இறங்கக்கூடாது. அப்படி செய்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இன்னைக்கு காலையில வேதம் வாசித்தோமா, வேதத்தை தியானித்தோமா, ஜெபம் செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோமா, யோசித்து பாருங்கள். அப்படி செய்யும் போது பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணக்கூடிய ஆசீர்வாதங்கள், தீர்க்காயலை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.